ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 4:20. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பயன் அளிப்பர் என்றார். கருவை சுமக்கும் தாய்க்கு இருக்கும் கனவு ஒரு நாள் கனவு அல்ல, அது 10 மாத கண்மூடா கனவு. வலியும் வேதனையும் இருந்தாலும் கனவிலும் கற்பனையிலும் மகிழ்ந்திருப்பவள் தாய். ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதும் 10 மாதமும் மொத்த கவனமும் செலுத்தி முழு நலத்துடன் பெற்றெடுக்க ஒவ்வொரு நொடியும் விழிப்பாய் இருப்பவள் தாய். பல 100 தியாகங்களோடு பத்திரமாய் பாதுகாப்பாய் பெற்றெடுக்கப்படும் பிள்ளை நல்ல விதையாய் நல்ல நிலத்தில்தான் வளர்க்கப்படுகிறது. உலகம் போற்ற உயர்வானில் பறக்கும் சிறந்தோனாய் இருக்கவே சிரமங்களை சுமந்து பெற்றோர்கள் சருகாகின்றனர். பிள்ளை வளர்ப்பில் வந்த பிழையோ நாகரீக சிதைவோ எதுவானாலும் தாயின் பேறுகால வேதனையை உணர்ந்திட உணர்வு இருக்கும் எந்த பிள்ளையும் சோடை போகாது. அனாதைகளாக்கப்படும் பிள்ளைகளை விட அனாதைகளாக்கப்படும் பெற்றோர்களே அதிகம். வளர்ப்பு நாய்க்கு இருக்கும் பராமரிப்பும் பாசமும் வளர்த்துவிட்ட பெற்றோருக்கு கிடைப்பது இல்லை. கட்டுக்கட்டாய் சம்பாதிப்பதும் அடுக்கடுக்காய் வீடு கட்டுவதும் அல்ல வளர்ச்சி. பெற்றோரை கடவுளாய் நினைக்கும் குணமும் மற்றோரை மதிப்போடு நடத்தும் பண்பும் உண்மையான வளர்ச்சி. இப்பண்பு தன்னோடு மட்டும் தங்கிவிடாது, அடுத்த தலைமுறைக்கும் கடந்து செல்லும். இதனால் நல்ல குடும்பம் மட்டுமல்ல, நல்ல சமுதாயமே உருவாகும். இதுவே 60ம் 100மான கடவுள் விரும்பும் பலன். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் பலன் தந்திட, நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்திட, நல்லதை சொல்லித்தரும் கடவுளின் வார்த்தையை வாழ்க்கைப்படுத்திட நாளும் பொழுதும் விழிப்பாய் இருப்போர் வெற்றியை சுவைப்பர். சிந்தனை: விதை ஒன்றானாலும் அதன் பலன் பல மடங்கு. வாழ்க்கை ஒரு முறை என்றாலும் அதன் விளைவு 100 மடங்காய் இருக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, நல்லவற்றில் நிலைத்திருக்க, நல்ல மனிதர்களாய் வாழ எங்கள் முயற்சியோடு உம் ஆசீரையும் தந்து 100 மடங்கு பலன் தரும் வாழ்வு வாழ கற்றுத்தாரும். ஆமென்.
இரக்கம் மிகுந்த என் தேவனே, உந்தன் தயவா என்றும் வாழுவே. இரக்கம் மிகுந்த என் தேவனே, உந்தன் தயவா என்றும் வாழுவே. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு உம் இரக்கமே. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இரக்கமே. இரக்கமே இறங்கும் என்னை வழி நடத்தும். இரக்கமே இறங்கும் என்னை வழி நடத்தும். இரக்கம் மிகுந்த என் தேவனே, உந்தன் தயவா என்றும் வாழுவே. இரக்கமும் பரிவும் உடையவர் நீரன்றோ, ஏழையன் மேல் கோபம் கொள்ளாதவர். இரக்கமும் பரிவும் உடையவர் நீரன்றோ, ஏழையன் மேல்
ஆசை போல் அலைந்தே தேடி வந்து தோளில் சுமந்தே இரக்கமே இறங்கும் என்னை வழி நடத்தும் இரக்கமே இறங்கும் என்னை வழி நடத்தும் இரக்கம் மிகுந்த என் தேவனே உந்தன் தயவா என்றும் வாழுவே இரக்கம் மிகுந்த என் தேவனே உந்தன் தயவா என்றும் வாழுவே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர்,
ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு